ஆனா விழிப்பு உணர்வு நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். இருப்பின் அம்சத்து மூலமா அந்த ஆன்ம நிலையில பார்த்தீங்கன்னா, கடந்த காலமும், நிகழ்காலமும், எதிர்காலமும் வந்து ஒரு தொடர் ஓட்டம். அந்த வாழ்க்கை மேல ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கறதையும் வந்து ரொம்ப ஈஸியா குடுப்பாங்க. ஏற்றுக்கொள்றதையும் ரொம்ப ஈஸியா ஏற்றுக்கொள்வாங்க. நித்திய ஆன்மீக பயணம். அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்துல முடியறதோ, ஒரு ஜென்மத்துல முடியறதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு தொடர் பயணம். இதுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆதியும் அந்தமும் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தமிழ்ல இருக்கு. அதே போல தான். இதுக்கு ஆதியும் எங்க ஆரம்பிச்சுன்னு தெரியாது. நமக்கு இதுக்கு முடிவும் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. சோ அந்த போல இந்த பயணத்த பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த பயணத்துல வந்து முதல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மீக அறிவியலோட அடிப்படை என்னன்னா, நம்ம எல்லாமே வந்து கடவுள்மார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீக அறிவியலோட அடிப்படை சாராம்சம். தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது, நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மைய நம்ம உணர ஆரம்பிப்போம். சோ இப்படி தியானத்தையும் நீங்க அதிகரிக்கும்போது, இந்த கடவுள் தன்மையும் நமக்குள்ள நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து இந்த முயற்சியில இருக்கும்போது, ஆ நம்ம வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருப்போம். நமக்கு வந்து நம்ம கடவுள் அப்படிங்கிறத நம்ம உணர்வு பூர்வமா புரிய ஆரம்பிக்கும். சோ இந்த ஆன்மீகத்தோட அடிப்படை குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமா நம்ம வாழ்க்கையில எல்லா தருணத்திலயும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதும், நம்ம வாழ்க்கை மேல நமக்கு ஆர்வத்த அதிகரிக்கிறது தான் இந்த ஆன்மீகத்தோட அடிப்படை குறிக்கோள். சோ இந்த பயணத்துல வந்து 4 நிலைகள் இருக்கு. சோ இந்த 4 நிலைகள் என்னன்னு பார்க்கலாம். சோ முதல் நிலை வந்து தியானம். அ சோ இந்த தியானம் வந்து வந்து எல்லாத்துக்குமான ஒரு முதல் நிலை. இந்த ஆன்மீக பயணத்துல முதல் நிலையும் தியானம். சோ இந்த தியானத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ண பண்ண இந்த கட்டுக்கடங்காத மனம் வந்து முதல்ல கட்டுப்பட ஆரம்பிக்கும். அது ஒரு கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். சோ அந்த கண்ட்ரோலுக்கு அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 முக்கிய நிலைகள் வரும். அந்த தியான நிலையில 3 முக்கிய நிலைகள் இருக்கு. அது 3ஆ பிரியுது. ஆ ஆனாபானசதி, காயானுபாசனா, விபாசனா. சோ அந்த ஆனாபானசதினா எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட இயற்கை மூச்சு காற்ற வந்து கவனிக்கிறது ஆனாபானசதி. காயானுபாசனா அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்தூல உடல்ல வந்து நெறைய எனர்ஜி சேஞ்சஸ் நடக்கும். அதாவது நம்ம தியானம் செய்ய 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 நம்ம இயற்கை மூச்சு காற்ற நம்ம கவனிக்கும்போது, அந்த எனர்ஜி பாடில சப்டில் பாடிஸ்ல வந்து நெறைய சேஞ்சஸ் நடக்கும். அத வந்து நம்ம கொஞ்சம் நம்ம கவனத்துக்கு வரும். அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, விபாசனா. விபாசனாங்கிறது 3ஆம் கண் அனுபவம். சோ இந்த 3ஆம் கண் அனுபவம் பத்தியும் வந்து சில தவறான புரிதல்கள் இருக்கு. அதாவது எப்படின்னா, நம்ம தியானத்துல பார்க்குற எல்லா விஷயங்களும் வந்து 3ஆம் கண் அனுபவம்னு நெனைப்போம். இந்த 3ஆம் கண் அனுபவம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் லெவல்ல நமக்கு வர இன்ட்யூஷன்ஸும் 3ஆம் கண் அனுபவம் தான். கிளியர் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஹியூமன்க்கு வந்து கேட்காத சில ஃப்ரீக்வென்சிஸ் இருக்கும். அந்த அல்ட்ராசவுண்ட் ஃப்ரீக்வென்சிஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கும். சோ அதுவும் வந்து 3ஆம் கண் அனுபவம் தான். அதாவது அவங்களுக்கு அந்த ஹியரிங் சென்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. சில பேருக்கு நுகர்ற சென்ஸ் ஜாஸ்தி ஆகும். இது எல்லாமே 3ஆம் கண் அனுபவங்கள் தான். சோ இது வந்து நெறைய பேருக்கு வந்து வர ஆரம்பிக்கும் தியான நிலையில. சோ இது வந்து இந்த ஆன்மீக பயணத்துல முதல் நிலை வந்து தியானம். அந்த தியானத்துல 3 முட்பிரிவுகள் இருக்கு. ஆனாபானாசதி, காயானுபாசனா, விபாசனா. சோ இது முடிஞ்சோனே நம்ம அடுத்த நிலைக்கு போவாங்க. அதாவது 2வது நிலை பார்த்தீங்கன்னா, முக்தி. அதாவது என்லைட்மென்ட் சொல்றது. இந்த என்லைட்மென்ட் ஆனாபானசதி பண்ண 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 ஒருத்தரும் வந்து என்லைட்மென்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. அதோட முதல் நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒரு ஆன்மா அப்படிங்கிறது புரிதல் நிலையில இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே சொல்றோம், நம்ம எல்லாம் ஆன்மா, நம்ம எல்லாம் ஆன்மான்னு. ஆனா நம்ம எவ்ளோ தூரம் அத புரிஞ்சுகிட்டு சொல்றோம், இல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா அது இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியாது. ஆனா இந்த என்லைட்டன் மாஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த என்லைட்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். தான் ஒரு ஆன்மா, இதுக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது அப்படிங்கிறது இது ஒரு தொடர் பயணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியும். சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த என்லைட்மென்ட்டோட ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட மனசு வந்து அந்த கட்டுக்கடங்காத மனசோட அது மேல ஒரு ஆதிக்கம், ஒரு ஆளுமை இருக்கும் அவங்களுக்கு. சோ அது வந்து கட்டுக்கடங்காம இருக்காது. சோ அவங்களுக்கு அவங்க மனது மேல ஒரு ஆளுமை இருக்கும். அந்த ஆளுமையினால அவங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷனையும் அதுக்கான சரியான புரிதல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஆளுமை உங்களுக்கு கிடைக்கும்போது, அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த மனநிலைய தாண்டி நீங்க அடுத்த நிலைக்கு போயிடுவீங்க. நம்ம வந்து தியானம் செய்யும்போது உடல் அளவுல நம்மளோட அவேர்னஸ் இருக்கும். அடுத்த நிலை வந்து அடுத்தது வந்து மனம். சோ அந்த மனம் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த இன்டெலெக்ட்ன்னு சொல்லுவாங்க. புத்தி நிலையும் தாண்டி அடுத்த ஆன்ம நிலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. சோ தான் ஆன்மா அப்படிங்கிறது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா அவங்களுக்கு தெரியும்.
அதே போலதான் வந்து ஒரு நல்ல பழக்கப்பட்ட மனசாலதான் வந்து சுவாத்தியாயமும் சஜன சாங்கத்தியத்தையும் வந்து ஒரு முழு நிலையில வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம எல்லாருமே சுவாத்தியாயம் பண்றோம், சஜன சாங்கத்தியம் பண்றோம். ஆனா அதனோட முழு விஷயத்தையும் நம்மளால உணர்ந்துக்க முடியுதா அப்படின்னா அது எல்லாருக்குமே முடியாது. எல்லாருமே சிலவங்க நான் சொன்னேன் இல்லையா? சில விஷயம் நமக்கு தெரியும். தெரிஞ்சது வந்து புரிதல் நிலைக்கு வரும். ஆனா இந்த என்லைட்டன் மாஸ்டர்ஸ் மட்டுமே தான் அவங்களுக்கு சுவாத்தியாயத்தையும் சஜன சாங்கத்தையும் வந்து உணர்வு பூர்வமா வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது வந்து 2வது நிலை. சோ இந்த நிலையை அவங்க கடந்ததுக்கு அப்புறம் 3வது விஷயத்துக்கு போவாங்க. இந்த என்லைட்டன் மாஸ்டர்ஸ்க்கு இன்னொரு ஒரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, அவங்க எத பத்தியுமே புலம்பிக்கவே மாட்டாங்க. எல்லாமே வந்து இயற்கையோட இயற்கை தன்மையில நடந்துட்டு இருக்கு. இயற்கைக்கு புறம்பா இங்க எதுவுமே நடக்கல. இயற்கை பண்றது எல்லாமே சரியானது தான் அப்படிங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கிறதுனால, அவங்க எப்பவுமே புலம்ப மாட்டாங்க. அவங்க கிட்ட நோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதே மாரி அவங்க நேரத்த வீணாக்கவே மாட்டாங்க. ஒரு நொடியையும் வந்து ரொம்ப சரியா, கிரியேட்டிவா, ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க என்லைட்டன் மாஸ்டர்ஸ். சோ இது வந்து இந்த என்லைட்டன் மாஸ்டர்ஸோட ஒரு முக்கியமான குவாலிட்டி. சோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த 3 ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு. அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அவங்க வந்து இந்த நொடி பொழுதுல, அந்த சூழ்நிலையில அவங்க கரெக்ட்டா இருப்பாங்க. அந்த அவேர்னஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த நொடி பொழுதுல, அந்த க்ஷணத்துல அவங்க கரெக்ட்டா இருப்பாங்க. அவங்க பாஸ்ட்லயோ, பிரசன்ட்லயோ இருக்கவே மாட்டாங்க. அதே போல நம்மளோட புரிதல் எப்படி இருக்கும்னா, கடந்த காலம் வந்து தனி, இப்போ நிகழ்காலம், அடுத்து எதிர்காலம். இந்த 3 காலம் எப்பவுமே இருக்கு. நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்? பொதுவா மனிதர்கள் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, கடந்த காலம் வேறு, நிகழ்காலம் வேறு, எதிர்காலம் வேறுன்னு நெனச்சுப்பாங்க. ஆனா, விழிப்பு உணர்வு நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். இருப்பின் அம்சத்து மூலமா அந்த ஆன்ம நிலையில பார்த்தீங்கன்னா, கடந்த காலமும், நிகழ்காலமும், அ எதிர்காலமும் வந்து ஒரு தொடர் ஓட்டம். அது வந்து ஒரு ஓட்டத்துல இருக்கு. சோ, அதனால வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா, அந்த நிகழ்காலத்துல கட்டாயம் வந்து அவங்க தான் நிகழ்காலத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்க நிகழ்காலத்துல அந்த அந்த நொடி பொழுதுல அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஃபியூச்சர பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. பாஸ்ட்ட பத்தியும் அவங்க வந்து நெனச்சு கவலைப்பட மாட்டாங்க. சோ, இது வந்து ஒரு முக்கிய அம்சம். விழிப்புணர்வு நிலையில ஒரு முக்கிய அம்சம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல கடந்த காலம் அப்படிங்கிற நிலையில அவங்க இல்லாம, இந்த இமிடியேட் பாஸ்ட்ல இருப்பாங்க. அதாவது இந்த நொடிக்கு முன்னாடி 2, 3 நிமிஷத்துக்கு இல்ல ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த கடந்த இமிடியேட் பாஸ்ட் என்ன? அடுத்து இந்த இமிடியேட் ஃபியூச்சர் என்ன? அப்படிங்கிறதுல அந்த கவனத்துல அவங்க இருப்பாங்க. ஏன்னா, அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு. ஏன்னா, சூழ்நிலைகள் வந்து எப்படினாலும் இருக்கும். என்னோட புரிதல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, என்லைட்டன் மாஸ்டர்ஸ்னா அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வரவே வராது அப்படின்ற ஒரு புரிதல் நிலையில தான் நான் இருந்தேன். ஆனா இந்த ரிட்ரீட்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது, எனக்கு என்ன ஒரு புரிதல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்லைட்டன் மாஸ்டர்ஸ் தான் இன்னும் நெறைய சேலஞ்சஸ் வரும். ஆனா அந்த சேலஞ்ச் வரும்போது அத அவங்க நான் ஒரு சாதாரண மனிதன் எதிர்கொள்றதுக்கும், என்லைட்டன் மாஸ்டர்ஸ் எதிர்கொள்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். அவங்க வந்து அந்த சூழ்நிலைய கரெக்ட்டா புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் வந்து சில சமயம் சங்கடப்பட தான் செய்றாங்க. ஆனா, அவங்க அதுலருந்து வெளில வர சில நிமிஷங்கள் தான் ஆகும் அதுலருந்து அவங்க வெளில வர்றதுக்கு. அவங்க ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த சூழ்நிலைக்கான முடிவு என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்வாங்க. அந்த நொடியில இருந்தா மட்டும் தான், அந்த சூழ்நிலையிலருந்து வெளில வர்றதுக்கான வழிய வந்து அவங்களுக்கு தெரியுது. என்லைட்டன் மாஸ்டர்ஸ்க்கு வந்து புரியுதுங்கிறதே வந்து நான் இந்த ரிட்ரீட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன். சோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்மள விட ஒரு சாதாரண மனிதன விட என்லைட்டன் மாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் வரும். ஆனா, அது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாவே இருக்காது. அது எல்லாமே அவங்க வந்து அந்த ஃப்ளோல வந்து அவங்க கரெக்ட்டா போயிட்டே இருப்பாங்க. அது வந்து எதனால முடியுதுன்னா, அந்த நொடி பொழுதுல, அந்த பிரசன்ட் டைம்ல அவங்க இருக்கிறதுனால தான் அது வந்து முடியுது. அதே போல வந்து அவங்களுக்கு அந்த ஞானம் வந்து நெறைய விஷயத்த வந்து சொல்லிக் குடுக்கும். தான் வந்து ஒரு நித்திய ஆன்மா. இதுக்கு வந்து பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. இது ஒரு இட்டர்னல் நம்ம வந்து ஒரு இட்டர்னல் பீயிங் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு புரிதலாவே இருக்கும். ஒரு உணர்வு பூர்வமா அவங்களுக்கு தெரியும். அதே போல இந்த நிகழ்காலத்துல செய்ய வேண்டிய வேலைகள அவங்க ரொம்ப சரிகச்சிதமா செய்வாங்க. அதுல வந்து எந்த ஒரு தப்பும் வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அ அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். தப்புன்றது எதுவுமே கிடையாது. தவறுகள் வந்து மனிதர்களா பிறக்கிற எல்லாருமே தவறுகள் வந்து செய்வாங்க. தவற வந்து நம்ம ரொம்ப அ தவற நினைச்சு நம்ம ரொம்ப வருந்துனோம் அப்டின்னா, நம்ம வந்து பெரிய ஒரு தப்பு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்துரும். ஆனா, அவங்களுக்கு தெரியும் தவறுல இருந்து தான் வந்து கரெக்ட்டா அத கத்துக்கணும். அது ஒரு பாடம் அப்டிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தப்பு நடந்துருச்சு அப்டின்னா, அத பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. அதுலருந்து என்ன கத்துக்கணும்?
அப்படிங்கறது அந்த ஒரு நிலையில தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நிலை வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கை மேல ஒரு பெரிய ஆர்வம் வரும். இங்கிலீஷ்ல வந்து இத லைஃப் ஜெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை ஆர்வம் வந்து 4வது நிலை. இந்த 4வது நிலையில என்ன ஆகும்னா, அவங்க குடுக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க செய்யற ஒரு ஒரு செயல்லயும் வந்து ஒரு பெரிய கிரேஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஒரு ஒரு கருணை இருக்கும். அவங்க குடுக்குற விஷயங்களும் சரி, வாங்குதல்லயும் சரி, குடுக்குறதுலயும் சரி, அந்த ஒரு கிரேஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அவங்க செய்யற ஒரு ஒரு விஷயத்திலயும் நீங்க வந்து அந்த செயலுக்கான ஒரு ஒரு தனித்துவம் தெரியும். அவங்க தனிச்சு தெரிவாங்க. அந்த வாழ்க்கை மேல ஒரு ஆர்வமா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, அது 2 வகைப்படும். கொடுப்பது, ஏற்றுக்கொள்வது. சோ எது நடந்தாலும் வந்து அத வந்து ஏற்றுக்கொள்வாங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். என்லைட்டன் மாஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். அத ரொம்ப சுலபமா ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு வந்து ஒரு ஏன்னா அவங்களுக்கு இன்னும் என்ன ஒரு புரிதல் இருக்கும்னா, ஆன்ம உலகுல வந்து பாத்தீங்கன்னா, தப்பு, குட், பேட் அப்படிங்கிற எந்த ஒரு கம்பேரிசனும் கிடையாது. அங்க வந்து இரட்டைத்தன்மையே கிடையாது ஆன்ம உலகங்கள்ல. நம்ம எப்ப வந்து இந்த உலகாய பிசிக்கல் வேர்ல்டுக்கு வரோமோ, அப்பதான் வந்து இந்த டுவாலிட்டி வரும். இரட்டைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இரட்டைத்தன்மைக்கு உதாரணங்கள் பாத்தீங்கன்னா, இரவு, பகல் அந்த மாரி நல்லது, கெட்டதெல்லாம் வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுனால தான் இந்த நல்லது, கெட்டதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா என்லைட்டன் மாஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த நல்லது, கெட்டது அந்த நிலைய தாண்டுனவங்க. அதனால அவங்க எல்லா சிச்சுவேஷன்ஸையும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஓகே இத நம்ம ஏத்துக்கணும். என்னைக்கு நீங்க நம்ம ஒரு விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸே இருக்காது. அந்த இயற்கையோட ஃப்ளோல வந்து நம்ம போய்க்கிட்டே இருப்போம். அந்த வாழ்க்கை மேல ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, கொடுக்கறதையும் வந்து ரொம்ப ஈஸியா குடுப்பாங்க. ஏற்றுக்கொள்றதையும் ரொம்ப ஈஸியா ஏற்றுக்கொள்வாங்க. சோ இந்த இந்த நிலையில இருக்கிறவங்களோட நம்ம எப்பவுமே நம்ம கூடி இருக்கும்போது, நம்ம நம்ம வந்து எந்த நிலையில இருக்கோம்ன்றது நமக்கு புரியும். அடுத்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைய கொண்டு போணும் அப்படிங்கிறதும் வந்து புரியும். சோ இந்த 4 நிலையில வந்து நம்ம திரும்ப ஒரு ரீகேப் மாரி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நிலைங்கிறது வந்து தியானம். தியான நிலையில இருந்து தியானத்தோட இறுதி கட்டத்துக்கு வரும்போது நம்ம 2வது நிலைக்கு போவோம். இந்த 2வது நிலை அப்படிங்கிறது வந்து முக்தி நிலை. அதாவது என்லைட்மென்ட் ஸ்டேஜ். இந்த என்லைட்மென்ட் ஸ்டேஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிலைகள் இருக்கு. அதனோட இறுதி கட்டம் வந்து நமக்கு அவேர்னஸ் இன்கிரீஸ் ஆகும். அதாவது விழிப்புணர்வு நிலை. அதனோட இறுதி கட்டம் அவேர்னஸோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வரும்போது, நமக்கு வாழ்க்கையின் ஆர்வமோட முதல் கட்டம் நமக்கு ஆரம்பிக்கும். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தொடர்ந்து இது நம்ம நடந்துகிட்டே இருக்கும். சோ நம்ம வந்து ஒரு நித்திய ஆன்மான்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும்போது, நமக்கு வந்து இது எல்லாமே அடுத்தடுத்த நிலையில நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஆனா, இதற்கான முதல் படி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் தான். அந்த தியானத்திலேயே நம்ம ரொம்ப எளிமையான தியானத்த தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனாபானசதி தியானம். சோ இத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. 40 நாள் உங்க வாழ்க்கையில கட்டாயம் கன்சிஸ்டன்ட்டா இந்த ஆனாபானசதி தியானத்த நீங்க பண்ணி பாருங்க. சோ தினம் வந்து ஒரு ஜர்னல் மாரி பண்ணுங்க. அன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? அப்படிங்கிறத எழுதிக்கிட்டே வாங்க. சோ, அதுக்கப்புறம் இந்த 40வது நாள் முடியும்போது, அந்த முதல் நாள், அந்த 1வது நாள் இருந்ததுக்கும், 40வது நாள் இருந்ததுக்கும் நீங்க உங்க ஜர்னல்ல படிச்சு பார்த்தீங்கன்னாலே, உங்களுக்கு புரியலனாலும், அந்த ஜர்னல்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே, உங்க வாழ்க்கையில எவ்ளோ மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாஸ்டர்ஸ்.